எங்க போயிருந்தீங்க நீங்க? வீட்ல என்னெல்லாம் நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? நல்லாவே தெரியும். ஏண்டி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் அண்ணனை ஏமாத்தி சொத்தை பிரிக்க கையெழுத்து வாங்குவ? இல்லங்க, அத நான் ஏய், இருக்கிற கோபத்துக்கு அடிச்சே கொன்றுவேன் உன்னை. ஏதோ அண்ணி நல்லவங்கன்றதுனால உன்னை நாளே அடியில விட்டுட்டு போயிருக்காங்க. நான்லாம் கைய வச்சேன் உன்னை அப்படியே. எங்க இருந்துடி உனக்கு இவ்வளவு தைரியம் வந்தது? கிணத்துல விழுந்துருவேன், செத்து போயிருவேன்னு என்ன மிரட்டி தானே அந்த மில்ல வாங்குறதுக்கு ஒத்துக்க வச்ச. அப்பவே நான் தப்பு பண்ணிட்டேன். போய் தொலைன்னு உன்னை விட்டுருக்கணும். அப்படி நீ சொத்தை பிரிச்சுட்டா உன் கூட வாலாட்டிட்டே வந்துருவேன் நினைச்சியாடி? ஏய், என்னையும் என் அண்ணனையும் பத்தி உனக்கு என்னடி தெரியும்? எங்கேயோ இருந்து வந்து ஒட்டிக்கிட்டவ தானே நீ எல்லாம். அதான் எங்க அண்ணன் தம்பி பாசத்தை பத்தி உனக்கு ஒண்ணுமே புரியல. கறந்த பாலை விட சுத்தண்டி என் அண்ணனோட மனசு. அவரை போய் ஏமாத்திருக்கியடி. எப்படி எப்படி உனக்கு மனசு வந்தது? அவ்வளவுலாம் வேண்டாம். நீ கேட்டிருந்தா ஒட்டுமொத்த சொத்தையும் உன் பேர்ல எழுதி கொடுத்துட்டு போயிருப்பாரு அண்ணன். அவரை போய் உன்னையெல்லாம் நினைச்சாலே எனக்கு கேவலமா இருக்குடி. அவரை ஏமாத்தி இதுலதான் கையெழுத்து வாங்கினியா? அவரை ஏமாத்தி வாங்கினதானே இது? இதோ வரேன் இரு. எங்க எங்க என்ன பண்ண போறீங்க? ஐயோ, எனக்கு வேண்டாங்க. வேண்டாங்க, சொல்றது கேளுங்க. எங்க வேண்டாங்க, சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. ஐயோ வேண்டாம். ஐயோ, நான் கஷ்டப்பட்டு வாங்கினது. ஐயோ ஐயோ ஐயோ. இத பாரு, இத பாரு. இப்ப இந்த பத்திரத்தை தான் கொடுத்தனேன். அதுக்கு மேல நான் கோபப்படுற மாதிரி ஏதாவது பண்ண உன்னை கொன்னே போட்டுருவேன். இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. திரும்ப சாவேன் கீவன் ஏதாவது டிராமா பண்ண பார்த்த நீ உன தடவை மாதிரி காப்பாத்தலாம் நான் வரமாட்டேன். அப்படியே செத்து தொலைன்னு தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன். நீ என்னானாலும் சாக மாட்டேன்னு எனக்கு தெரியும்டி. ஆனா உன்னை விவாகரத்து பண்ணிட்டு நானும் என் புள்ளையும் காலம் முழுக்க என் அண்ணனோட இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்து போண்டி.